இந்த வனாந்தர யாத்திரையில் இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமே சுனமோடிருப்பா. பாடுங்க. இன்பரமே சுனாதோ இன்பரமே சுனமோடிருப்பாய். போகையிலும் நம் வருகையிலும் புகையிடமானத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஊடாய் நடந்தாலும் அழியில் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் அழியில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்த ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். மறுபடியும் அந்த கடந்த நாட்களில் இருக்குல்ல, அது ஒரு தடவை பாடும். ஓகே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. பாடுங்க பாப்போம். கர்த்தரையே நம்பி ஜீவித்திட அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி கடந்த நாட்களில் கண்மணி போல் கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையால் இந்த நாள் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே இந்தியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த கடந்த நாட்களில் கண்மணி போல நான் பாடினல 3 தடவை பாடினேன். சரியா? நேற்றுக்கு காலையில் என்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் 11 மணி ஆகும்போது இறந்து போயிட்டார். டக்குன்னு இறந்து போயிட்டார். அந்த ஒரு ஜீவன் போகும்போது நம்மளெல்லாம் எவ்வளோ ஆண்டவர் எப்படி வச்சுருக்கா தெரியுமா? கடபாரங்கள் இருக்கும், நோய்கள் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் நம்மளையும் வச்சுருக்காருல்ல. கடவுளை தொழுது கிடைக்க பெரிய பாக்கியம் உங்களுக்கு இந்த ப்ரேயர் தான். இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் நீங்கள் என்னைக்கு ப்ரேயர் பண்ணுங்கள். உங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. ஓ
கடந்த நாட்களில் கண்மணி பூ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையால் ஈந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி பாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஓகே, താങ്ക് യു. ഇനി ഒരു പാട്ട് കൂടെ, മലയാള പാട്ട് உங்களுக்கு പിടിക്കുമോ? മലയാളം അറിയാവോ? അറിയാമല്ലേ? അപ്പം നമുക്ക് ഒരു പഴയ പാട്ട് കൂടെ പാടാം. സ്വർഗനാട്ടിലൻ പ്രിയൻ തീർത്ത ആ പാട്ട് കൂടെ പാടാം. ഓക്കെ. സ്വർഗനാട്ടിലും പ്രിയം തീർത്തിടും സ്വന്ത വീട്ടിൽ ചേർന്നിടുവാൻ. സ്വർഗനാട്ടിലും പ്രിയം തീർത്തിടും സ്വന്ത വീട്ടിൽ ചേർന്നിടുവാൻ. മമകാന്തനെ ഒന്ന് കാണുവാൻ മനം കാത്തു പാർത്തിടുന്നു. മമകാന്തനെ ഒന്ന് കാണുവാൻ മനം കാത്തു പാർത്തിടുന്നു. എന്നു മന്നിൽ സിയോൻ യാത്രയിൽ എന്നും പിന്നല മാത്രം. എന്നു മന്നിൽ സിയോൻ യാത്രയിൽ എന്നും പിന്നല മാത്രം. എന്നു വന്നു നീ എന്നെ ചേർക്കുമോ അന്നു തീരും വേദനകൾ. എന്നു വന്നു നീ എന്നെ ചേർക്കുമോ അന്നു തീരും വേദനകൾ. ഹല്ലേലൂയ. നല്ല നാഥനെ, നല്ല നാഥനെ നിനക്കായിന വില ചെയ്യുമന്ത്യം വരെ. നല്ല നാഥനെ നിനക്കായിന വില ചെയ്യുമന്ത്യം വരെ. അല്ല തീർന്നു നിൻ കവിതേ വരാ ഇല്ല പാരിൽ വിശ്വമകൂ. അല്ല തീർന്നു നിൻ കവിതേ വരാ ഇല്ല പാരിൽ വിശ്വമകൂ. സ്വർഗനാട്ടിലൻ പ്രിയൻ തീർത്തിടും സ്വന്ത വീട്ടിൽ ചേർന്നിടുവാ. സ്വർഗനാട്ടില് വീട്ടിൽ ചേർന്നിടുവാൻ. മമകാന്തനെ ഒന്നു കാണുവാൻ മനം കാത്തു കാത്തിടും. ഹല്ലേലൂയ. മമകാന്തനെ ഒന്നു കാണുവാൻ മനം കാത്തു പാർത്തിരുന്നു. മരുഭൂമിയിൽ തളരാതെന്നെ മരുവുന്ന നിൻ കൃപയാൽ ഒരു നാളും നീ പിരിയാതെന്നെ കരുതുന്ന കൺമണി പോൽ. മരുഭൂമിയിൽ തളരാതെ ഞാൻ മരുവുന്നു നിൻ കൃപയാൽ. മരുഭൂമിയിൽ തളരാതെ മരുവുന്നു നിൻ കൃപയാൽ.
ഒരു നാളും നീ പിരിയാതെന്നെ കരുതുന്നു കൺമണി പോ. ഒരു നാളും നീ പിരിയാതെന്നെ കരുതുന്നു കൺമണി പോ. സ്വർഗനാട്ടിലൻ പ്രിയൻ തീർത്തിടും സ്വന്തം വീട്ടിൽ ചേർന്നിടുവാൻ. സ്വർഗനാട്ടിലൻ പ്രിയൻ തീർത്തിടും സ്വന്തം വീട്ടിൽ ചേർന്നിടുവാൻ. മമകാന്തനെ ഒന്ന് കാണുവാൻ മനം കാത്തു പാർത്തിരുന്നു. മമകാന്തനെ ഒന്ന് കാണുവാൻ മനം കാത്തു പാർത്തിരുന്നു. ശത്രുക്കാകളം വനൽ കേൾക്കുവാൻ ഫലമായില്ലേ പ്രിയനേ. ശത്രുക്കാകളം വനൽ കേൾക്കുവാൻ ഫലമായില്ലേ പ്രിയനേ. ആശയേറുന്നേ നിന്നെ കാണുവാൻ അമിനേശുവേ വരണേ. ആശയേറുന്നേ നിന്നെ കാണുവാൻ അമിനേശുവേ വരണേ. സ്വർഗനാട്ടിലൻ പ്രിയൻ തീർത്തിടും സ്വന്തം വീട്ടിൽ ചേർന്നിടുവാൻ. സ്വർഗനാട്ടിലൻ പ്രിയൻ തീർത്തിടും സ്വന്തം വീട്ടിൽ ചേർന്നിടുവാൻ. മമകാന്തനെ ഒന്ന് കാണുവാൻ മനം കാത്തു പാർത്തിടുന്നു. മമകാന്തനെ ഒന്ന് കാണുവാൻ മനം കാത്തു പാർത്തിടുന്നു. നല്ല നാഥനെ നിനക്കായി ഞാൻ വേല ചെയ്യും അന്ത്യം വരെ. ഹല്ലേലൂയ. നല്ല നാഥനെ നിനക്കായി ഞാൻ വേല ചെയ്യും അന്ത്യം വരെ. പാടുക ബാബോ. നല്ല നാഥനെ നിനക്കായി ഞാൻ വേല ചെയ്യും അന്ത്യം വരെ. നല്ല തീർന്ന നിൻ സവിദേവരാ ഇല്ല പാരിൽ വിശ്രമകോ. നല്ല തീർന്ന നിൻ സവിദേവരാ ഇല്ല പാരിൽ വിശ്രമകോ. പാടുക ബാബു. സ്വന്തം വീട്ടിൽ ചേർന്നിടുവാൻ. സ്വർഗനാട്ടിലൻ പ്രിയൻ തീർത്തിടും സ്വന്തം വീട്ടിൽ ചേർന്നിടുവാൻ. മമകാന്തനെ ഒന്ന് കാണുവാൻ മനം കാത്തു പാർത്തിടുന്നു. മമകാന്തനെ ഒന്ന് കാണുവാൻ മനം കാത്തു പാർത്തിടുന്നു. ഇപ്പൊ നമുക്ക് തനിയാ പാടും മിച്ചിട്ടില്ല നമുക്ക്. നല്ല നാഥനെ നിനക്കായി ഞാൻ വേല ചെയ്യും അന്ത്യം വരെ. என்ன சொல்லியிருக்காங்க? நல்ல நாதனே நினக்காய் ഞാൻ வேல செய்யும் அந்தியம் வரை. பாஸ்டரும் சிஸ்டருங்க இருக்காங்கல்ல, அதை விடையும் நமக்கு தான் பொறுப்பு அதிகம். சரியா? ஒவ்வொரு ஆளும் காணும்போது நம்ம சொல்லணும் நம்ம கடவுள் எப்படிப்பட்டவருன்னு அவங்கள்ட்ட சொல்லணும். அதான் பெரிய வேலை. நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்கள்ட்ட நம்ம சொல்லி கொடுக்கணும். அதான் நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. நல்ல നാഥനെ നിനക്കായി ഞാൻ വേല ചെയ്യും മരിക്കുവോളം. നല്ല നാഥനെ നിനക്കായി ഞാൻ വേല ചെയ്യും അന്ത്യം വരെ. അല്ലൽ തീർന്നു നിൻ സവിദേവരാ തില്ലപ്പാരിൽ വിശ്രമകോ. അല്ലൽ തീർന്നു നിൻ സവിദേവരാ തില്ലപ്പാരിൽ വിശ്രമകോ. സ്വർഗനാട്ടിലൻ പ്രിയൻ തീർത്തിടും സ്വന്തം വീട്ടിൽ ചേർന്നിടുവാൻ. സ്വർഗനാട്ടിലൻ പ്രിയൻ തീർത്തിടും
சொந்த வீட்டில் ചേർന്നിടുവാൻ മമകാന്തനെ ഒന്നു കാണുവാൻ മനം കാത്തു പാർത്തിടുന്നു. മമകാന്തനെ ഒന്നു കാണുവാൻ മനം കാത്തു പാർത്തിടുന്നു. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 நாளாகமம் 35வது அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமம் 35வது அதிகாரம் 22வது வசனம். ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமலும் நேகோ சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடாமலும் அவனோடு யுத்தம் பண்ண வேஷம் மாறி மெகிதோவின் பள்ளத்தாக்கிலே யுத்தம் பண்ணுகிறதற்கு வந்தான். அன்பானவர்களே, ஒருவர் தன்னுடைய கல்லூரிக்கும் பாலைவனத்தில் இருந்த தனது வீட்டுக்குமான சாலை மிகவும் வெறுமையாக இருந்தது. அது மிகப்பெரிய ஒரு நீண்ட சாலையாக இருந்தது. அதனால் அவர் தன்னுடைய வாகனத்தை மிகவும் வேகமாக ஓட்டினார். அப்பொழுது நெடுஞ்சாலை துறையிடமிருந்து அவருக்கு ஒரு எச்சரிப்பு வந்தது. அதிலும் அவர் வேகத்தை குறைக்காததால் அவருக்கு ஒரு அபராத சீட்டு வந்தது. அதிலும் அவர் வேகத்தை குறைக்காததால் மீண்டும் அவர் வாகனத்தை ஓட்டி செல்லும்போது அதே இடத்தில் அவர் பிடிக்கப்பட்டார். அன்பானவர்களே, நாம் செவி சாய்க்க மறுப்பதால் நம்ம விபரீதமான பின்விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடுகிறது. இதே உதாரணத்தை தான் நாம் வேதத்தில் யோசியா ராஜாவுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். மிகவும் நல்லவனாக இருந்த அந்த யோசியா ராஜா தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். பாருங்க, எகிப்தின் ராஜாவாகிய நேகோ அசீரியர்களுக்கு உதவி செய்வதற்காக பாபிலோனுக்கு விரோதமாக அவர் படையெடுத்து வந்தபோது இந்த யோசியா அந்த நேகோவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண செல்லுகிறார். அப்பொழுது அந்த நேகோ ராஜா ஸ்தானாதிபதிகளை அனுப்பி